கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் குழி ஏற்பட்டுள்ள பகுதிக்கு செல்வதிலிருந்து ஒதுங்கி இருக்குமாறு மக்களை, குறிப்பாக டிக்டாக்கை பயன்படுத்துவோருக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்தியாவைச் சேர்ந்த 48 வயது மாது விஜயலட்சுமி என்பவர் கால் பதித்த மறு கணமே ஏற்பட்ட 8 மீட்டர் ஆழ குழியில் விழுந்து காணாமல் போன சம்பவத்திற்கு பிறகு அப்பகுதியில் தற்போது மீட்புப் படையினர் நிர்மாணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியிலிருந்து பொதுமக்கள் விலகி இருப்பதை கண்காணிக்குமாறு அங்கு பணியில் அமர்த்தப்பட்டுள்ள போலீஸ்காரர்களுக்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி இசா தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் மற்றும் இண்டா வாட்டர் கன்சோர்டியம் போன்ற சில நிறுவனங்களின் பணிக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது என்று தாங்கள் விரும்புவதாக செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். டிக்டாக் காணொலியை பதிவு செய்ய அங்கு யாரும் செல்லக்கூடாது என்று தாங்கள் விரும்புவதாகவும் அப்பகுதி கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். சராவா கடல் பகுதிக்கு அப்பால் மேற்கொள்ளப்பட்டு வரும் எண்ணெய் வள ஆய்வுப் பணிகளை உடனடியாக நிறுத்திக் கொள்ளும்படி சீனா வலியுறுத்தி இருந்தாலும் தன்னுடைய எல்லைக்குள் நடைபெற்று வரும் அப்பணிகளை மலேசியா நிறுத்தாது என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். மலேசியா தற்போது மேற்கொண்டு வரும் எண்ணெய் அகழ்வாய்வு பணிகள் நாட்டின் கடல் பகுதிக்குள் தான் நடைபெற்று வருகிறது, அதில் சந்தேகம் இல்லை என்று குறிப்பிட்ட பிரதமர், ஆனாலும் மலேசியாவின் இந்த நிலைப்பாட்டை சீனாவிடம் விளக்குவோம் என்று தெரிவித்தார். விரைவில் நடைபெறவிருக்கும் கட்சி தேர்தலில் படுதோல்வி அடையலாம் என்பதால் தான் அதில் போட்டியிடுவதிலிருந்து பினாங்கு முதலமைச்சர் சவுகோனியோ பின்வாங்கி உள்ளார் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். போட்டியிலிருந்து விலக சவ் செய்த முடிவு மிக சரியானதாகும் என்றும், போட்டியிட முடிவு செய்திருந்தால் அவர் அவமானகரமான தோல்வியை சந்திக்க வேண்டி வந்திருக்கும் என்றும் டாஸ்மானியா பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் ஜேம்ஸ் சின்னும் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் அசீம் அஸ்வான் அமாட் ஃபரூக்கும் தெரிவித்துள்ளனர். சர்வ சமயம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டுக்குழு ஒன்றின் உதவியோடு தீர்வு காணும்படி தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஆரன் அகு டகாங் நேற்று அறிவுறுத்தினார். நல்லிணக்கம் மீதான அந்த கூட்டு குழுவின் கீழ் 3 பிரிவுகள் செயல்படுகின்றன. சர்வ சமயம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களுக்கு அப்பிரிவுகளின் உதவியோடு தீர்வு காணும்படி சமய தலைவர்களை கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். உதவித்தொகைகள் நீக்கப்பட்டுள்ளதற்கு மாற்றாக பொருள் மற்றும் சேவை வரியை மீண்டும் அமல்படுத்துவது குறித்து அரசாங்கம் விவாதிக்கவில்லை என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வியூக பட்ஜெட் மற்றும் விலை ஏற்றத்தை களையச் செய்யும் முயற்சியில் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிகள் குறித்துதான் இதுவரை விவாதிக்கப்பட்டிருப்பதாக நிதி அமைச்சருமான அன்வார் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி பற்றி எதுவும் விவாதிக்கப்படவில்லை, வதந்திகளை அடிப்படையாக கொண்டு ஒரு நாட்டை ஆள முடியாது என்று ரஷ்யாவுக்கான பணி நிமித்த 2 நாள் பயணத்தின் இறுதி நாளான நேற்று அங்கு நடந்த ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் அன்வார் இதனை தெரிவித்தார். கிள்ளானில் தொழில் கூடம் ஒன்று வங்காளதேச தொழிலாளர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் கொடுக்கவில்லை என்பதோடு அவர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டதற்கான அறிகுறிகளும் தெரிவதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து இவ்விவகாரம் குறித்து ஸ்லாங்கூர் தொழிலியல் இலாகா புலன் விசாரணை நடத்தி வருகிறது. அத்தொழில் கூடம் பெரிய மின்னணு நிறுவனங்களுக்கு உபரி பாகங்களை விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. அத்தொழில் கூடத்தின் 7 தொழிலாளர்கள் கொத்தடிமை தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டதாக புகார் கூறியுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.